பர்பஸ் கவுண்டோட பர்பஸ் வந்து இதுதான். சரிங்களா? கவுண்ட்னால ரிசல்ட் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நான் சொல்ற மாதிரி இருந்தா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா மாறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கவுண்ட்னா என்ன, கவுண்ட் என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, அது எத்தனை டைம் தரணும், அதை யார் யாருக்கு எப்படி எப்படி தரணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போர்ட்ல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா கீழே கொடுக்கறத பார்த்தா பயங்கர கன்ஃபியூஷனா கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இது பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதனால நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதி போட்டிருக்கேன். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ சப் ஜூனியர் ஜூனியருக்கு ஒரு பவுட்டுக்கு, அதாவது ஒரு மேட்சுக்கு எத்தனை கவுண்ட் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 கவுண்ட். அதாவது மேக்சிமம் என்டையர் ரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா 3 கவுண்ட். ஒரு காம்படிஷன் ஒரு மேட்சுக்கு 3 ரவுண்டுக்கு சரி சேர்த்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்கு 2 கவுண்ட். மூணாவது ஒரு கவுண்ட் வராது, மேட்சை வந்து முடிச்சிருவாங்க. இது வந்து சப் ஜூனியர் ஜூனியருக்கான கவுண்ட், ஓவரால் கவுண்ட். இப்போ நெக்ஸ்ட் எலைட் யூத் எலைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுட்டுக்கு ஒரு மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கவுண்ட். சரிங்களா? மேக்சிமம் ஒரு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 3 கவுண்ட். சரிங்களா? 3 கவுண்ட் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மேட்ச் வந்து முடிச்சிருவாங்க. இதுதான் வந்து இத பாத்துங்க, இத்தனை டைம் தான் கவுண்ட் ஒரு மேட்சுக்கு போகும். இதுதான் வந்து ரூல் புக்ல இருக்கிறது. சரிங்களா? இப்ப நீங்க கேட்க கூடாது என்கிட்ட, கோச் நீங்க வந்து யூத் எலைட்டுக்கு வந்து 4 கவுண்ட் சொன்னீங்க, ஆனா ரெஃப்ரி வந்து என்ன வந்து 2 கவுண்ட்ல 3 கவுண்ட்ல நிறுத்திட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, அதை வந்து முடிவு பண்ண வேண்டியது அந்த ஸ்பாட்ல வந்து ரெஃப்ரி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ரெட் பாக்ஸர் வந்து ப்ளூ பாக்ஸரை அடிச்சு இம்பாக்ட் பெருசா ஆகுது அந்த ரெட் ப்ளூ பாக்ஸருக்கு அப்படின்னா, அந்த ப்ளூ பாக்ஸர் வந்து என்ன ஆயிடுவான், திரும்பி ஃபைட் பண்ண முடியாது. அப்போ அந்த டைம்ல வந்து ரெஃப்ரி தான் அந்த டிசிஷன் எடுப்பாரு, அவனை ஃபைட் பண்ண வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படின்றத. சரிங்களா? இது வந்து ரூல் புக். பட் ஆனா ஸ்பாட்ல என்ன நடக்குதுன்றத ரெஃப்ரி தான் அங்க வந்து டிசிஷன் எடுத்து 2 கவுண்ட்ல முடிக்கணுமா 3 கவுண்ட்ல முடிக்கணுமான்றது அவரு தான் ரிசல்ட்டை எடுப்பாரு. அதனால அதை நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுங்க. சரிங்களா? சோ அப்ப எப்படி கோச் அதை வந்து ஸ்கோரா கன்வே பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் காட்டுறேன் பிராக்டிக்கலா. அவங்க 2 பாக்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட் பாக்ஸரும் இருக்காங்க, ப்ளூ பாக்ஸரும் இருக்காங்க. சரிங்களா? இப்போ ரெட் பாக்ஸர் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா பிளே பண்ணிட்டு இருக்காங்க ரெட் பாக்ஸர். ப்ளூ பாக்ஸர் வந்து ஒரு பஞ்ச் அடிச்சு அந்த ரெட் பாக்ஸருக்கு கவுண்ட் வந்துருச்சு. ரெஃப்ரி வந்து 8 கவுண்ட் கொடுத்துட்டாரு. கொடுத்தா இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமானு கேட்டா ஒன்னும் வராது. ரிசல்ட்ல மார்க் குறைச்சு போடுவாங்க அப்படிலாம் ஒண்ணுமே போட மாட்டாங்க. சரிங்களா? சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இவர் அடிச்ச பஞ்சு கரெக்டா ஸ்கோரிங் ப்ளோவா இருந்தா அதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாமே தவிர்த்து, ஆனா இவர் அந்த ரவுண்ட்ல டாப் கிளாஸா போட்டிருக்காருன்னா இது எந்த விதத்திலயும் அவரோட ஸ்கோரிங் கிரைட்டேரியால எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராது. சோ ரெண்டாவதா ஒரு பஞ்சு திரும்பி 2வது கவுண்ட் வருது அப்படின்னா, சோ அப்போ வந்து அந்த இடத்துல என்ன வரும், ரிசல்ட்ல சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு டைம் தான் பட் பஞ்ச் அடிக்க முடியும். அதை வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன ரெஃப்ரி வந்து வார்ன் பண்றாரு. செகண்ட் டைம் அவர் கரெக்டா ஸ்கோரிங் ப்ளோவா ஹிட் பண்ணாருன்னா அதை வந்து நம்ம ஸ்கோரிங்கா வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த